தாவேக்கு கல்வி விருது வழங்கும் விழா நிறைவடைந்திருக்கிறது. இதில் விஜய் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த 4 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா? மாவட்ட நிர்வாகிகள். நீங்களாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. இப்போ 2-3 பேரண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கும் போது சொன்ன விஷயங்கள் அதுதான். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உங்களை பற்றி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது. ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோடு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்கள் சேஃபாக அவங்கள ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா. ஸோ அகெயின் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். அவரோடு பேசலாம். செந்தில், இப்போ இந்த 4 கட்டங்களாக நடைபெற்ற விழா நிறைவு பெற்றிருக்கிறது. முழுநேர அரசியலுக்கான ஒரு பயணத்தில் அடுத்து விஜய் நகர இருக்கிறாரா? தற்போதைய சூழலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அவருடைய பயணம் எப்படி இருக்கும்? காயத்ரி, தமிழக வெற்றி கழகம் தொடங்கிய பிறகு இந்த கல்வி விருது விழாவை அவர் முக்கியமானதாக பார்க்கிறார். அதாவது கட்சி தொடங்கியதுக்கு முன்பே 1 ஆண்டு நடத்தி இருந்தாலும் கட்சி தொடங்கிய பிறகு 2 ஆண்டுகள் நடத்தியிருந்தார். அதில் தங்களுடைய வசதிக்கு ஏற்பவும் மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய வசதிக்கு ஏற்ப வகையில் இந்த முறை 4 கட்டங்களாக நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் 6 மாணவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பில் 3 மாணவர்கள், 12ஆம் வகுப்பில் 3 மாணவர்கள், அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை கௌரவிக்கும் விழாவாகத்தான் இது நடைபெற்றிருந்தது. இது அதிக நேரமாவதுதான் இந்த முறை 4 கட்டங்களாக நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பட வேலைகளிலும் அவர் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டார். அதாவது அவருக்கான காட்சிகள் படப்பிடிப்பு செய்து முடிக்கப்பட்டு விட்டது. இன்னும் டப்பிங் வேலைகள் மட்டும்தான் அவர் முடித்துக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு பிறகு தற்போது இந்த கல்வி விழா நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் படத்தின் வேலையும் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் பிறகு அந்த தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் தன்னுடைய கட்சியையும் கட்சியுடைய கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையிலும் விஜயின் செயல்பாடு அடுத்த கட்டமாக இருக்கும் என்று கட்சி தரப்பில் கூறுகிறார்கள். அதாவது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் இன்னும் அதிகமாக நடைபெறும் என்று கூறுகிறார்கள். தற்போது வரை மாநாடு மற்றும் பரந்தூர் நிகழ்வு இது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் படப்பிடிப்பு வேலைகளுக்கு மத்தியில் சென்று கள அரசியல் செய்து கொண்டிருந்தார் விஜய். இந்த நிலையில் தற்போது படப்பிடிப்பு வேலைகள் நிறைவடைந்து விட்டது. கல்வி விருது விழாவும் அவர் 4 கட்டங்களாக முடித்து விட்டார். இதை தொடர்ந்துதான் மக்கள் சந்திப்பு நிகழ்வு அதிக அளவில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக பூத் முகவர்கள் மாநாடு உள்ளிட்ட விஷயங்கள் நடைபெற இருக்கிறது. நடைப்பயணம் செல்ல இருக்கிறார். இன்னும் சில பொதுக்கூட்டங்கள் மற்றும் மாநாடுகள் நடைபெற இருக்கிறது. இது போன்று தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் அரசியல் சார்ந்து அவர் இன்னும் அதிக வேகம் எடுக்கக்கூடிய வகையில் செயல்பட இருக்கிறார் என்று கட்சியின் தரப்பில் கூறுகிறார்கள். காயத்ரி, நன்றி செந்தில், கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.